முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரிக்கப்பட்ட காரியங்கள் கூட என்ன இருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட்டால் தான் என்ன செய்யப்படும்? வெளியரங்கமாகும், வெளியில வரும். அதுதான் என்ன? வெளிப்படுத்தின சுவிசேஷம். தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் காத்து கொண்டிருக்கிறாராம். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும். அப்படியானால் யார் இந்த சத்துருக்கள்? அவர் யாரை கொண்டு பாதபடியாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பூமியில எங்களுக்கு என்ன ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார் என்று சொன்னா, அவர் ஜெயித்தவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஜெயித்தவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தான் பிதாவின் பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்தில் அவர் பார்த்து இருக்கிறாராம். பார்த்து கொண்டு யார் 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 என்னுடைய காரியமாய் போவார், யார் என்னுடைய சத்துருக்களை எனக்கு பாதபடியாக்கி போடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாட்களிலும் அவர் உயிர்த்தெழுந்த நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மீது நாங்கள் விசுவாசம் கொண்டவர்களாய் வந்திருக்கிறோம். அதிகாரத்தில் இருந்து அந்த அதிகாரத்தை ஜெயித்தபடியினால் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உடையவராக சீசர்களுக்கு வந்து சொல்லுகிறார், இதோ நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் தான் அந்த அதிகாரத்துக்கு பாத்திரர். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். அந்த மரண பிசாசானவன் மரணத்தின் அதிபதி, கடைசி சத்துரு மரணம். அப்ப மரணத்தின் அதிபதியானவனை என் ஆண்டவர் ஜெயித்து விட்டார். எங்களுக்குள்ளாக அந்த கிருபையின் சத்தியம் நிறைந்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாங்கள் எங்களை கொண்டு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தார் என்று சொல்லி போட்டு நாங்கள் அவர் இல்லாமல் அந்த அதிகாரத்தில் செயல்பட முடியாது. அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணினால் மட்டுமே அந்த சத்தியம் அவர், அதுதான் இந்த வார்த்தை. எப்படியான காரியம் வந்தாலும் நாங்கள் அதற்கு சோர்ந்து போக மாட்டோம், அவைகளுக்கு நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் ஒரு காரியம் இல்லை, எங்களுக்கு மேலான ஒரு லோகம் உண்டு. ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் அழிய போகிறது. பூமியும் அதன் நிறைவும் அவருடைய சுற்றி பாருங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் அழிவுக்கு ஏதுவாக கோடரியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருந்தால் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், முடிவு வந்து விட்டது என்று சொல்லி, வெட்டப்படும் போகிறது என்று சொல்லி. ஒவ்வொரு நபரும் மனிதனுக்கு ஆனந்தும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, ஒவ்வொரு சரீரம் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள் வாழ்கிற ஆவிக்கு உருவம் இல்லை, ஆத்மாவுக்கு உருவம் இல்லை. ஆகவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை கற்பம் தரித்தவர்களாக கிறிஸ்து எங்களுக்கூடாக பிறக்க வேணும், கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் என் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவருடைய சத்துருக்கள், ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவை அறியாமல் சத்துருவானவன் பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறதான எல்லா காரியத்திலும் இருந்து நாங்கள் கிறிஸ்துவை பிறப்பிக்கிறவர்களாக கடந்து போகும் பொழுது கிறிஸ்துவை காணுகிறவர்கள் அவருடைய வெளிச்சத்தில் ஊடாக அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கும் பொழுது அந்த இருளில் இருக்கிறவர்கள் யாவரும் என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவை கண்டடைவார்கள், வெளிச்சத்துக்கு வருவார்கள். இந்த அவயவத்தை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாம் என்னவா? அநீதியின் அவயவங்களாக நாங்கள் செயல்படுறோம். இந்த பூமியில நடக்கிறது எங்களுக்கான ஒரு எதிர்மறையான காரியம் எல்லாம் அநீதி. மற்றவர்களுக்கு எதிர்மறையான காரியத்தை விளைவை ஏற்படுத்துகிறதா இருந்தால் அது அநீதி. அப்ப அநீதியின் காரியங்களுக்கு இந்த அவயவங்களை பயன்படுத்தாமல் மரியாள் என்ன செய்தால் தன்னுடைய சரீரத்திலே தன்னுடைய அந்த கற்பமான கற்பு நிறைந்த அந்த கற்பத்தையே கிறிஸ்துவுக்காக அவள் அந்த அவயவத்தை ஒப்புக்கொடுத்து கிறிஸ்துவை பிறப்பித்தது போல நாங்கள் எங்கள் அவயவங்களை, இந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்காக நீதியின் அவயவங்களாக, நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இதுதான் ஆயுதம், இதுதான் சத்துருவை ஜெயிக்கும். கிறிஸ்துவோடு கூட ஜெயம் கொண்டவர்களாக அவரோடு கூட நாங்கள் பரத்து தேவனுடைய புத்திரராய் நாங்கள் இருக்க முடியும். அப்பொழுதுதான் என்னவாம்? கிறிஸ்துவின் நோக்கம் நிறைவேறும். என்னுடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் காத்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:5 ஒரு நிமிஷம் நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5:5.
அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஆமென். அவர் என்ன செய்திருக்கிறாராம்? ஜெயங்கொண்டிருக்கிறாராம். எங்கள் தேவன் ஜெயங்கொண்டிருக்கிறாராம். என்ன ஜெயம் கொண்டிருக்கிறார்? நாங்க வாசித்தோம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர், அவர் முத்திரையை உடைக்கும்படி ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்ப உடைக்க வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. உடைக்க வேண்டிய காரியம் இருந்ததா இருந்தால் அதே நேரம் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சீல் குற்றப்பட்டிருக்கிறது, முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்தரிக்கப்பட்ட காரியங்கள் கூடாக என்ன இருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டவைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்பட்டால் தான் என்ன செய்யப்படும்? வெளியரங்கமாகும், வெளியில வரும். அதுதான் என்ன? வெளிப்படுத்தின சுவிசேஷம். அதனாலதான் மறைவாய் இருக்கிறவைகளை, பூட்டப்பட்டு இருக்கிறவைகளை, மூடப்பட்டு இருக்கிறவைகள் யாவும் வெளியாக்கப்பட்ட காரியம் தான் என்ன? வெளிப்படுத்தினது. வெளிப்படுத்தப்பட்ட அந்த சுவிசேஷம், வெளியாக்கப்பட்டதான அந்த காரியங்கள் என்னென்ன எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறதோ, இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் யார் வந்திருந்தாலும் என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்வில் திறக்க முடியாதபடிக்கு மூடப்பட்டு அடைக்கப்பட்டு தடை சுவராக முன்னுக்கு நிற்கிறதான எல்லா தடையின் கற்களும் புரட்டப்பட்டு என் ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமாக வெளியேற்றி உங்களுக்கு வெளிப்படுத்தி சகலவற்றிலும் உங்களை கண் முன்னாக, கண்ணுக்கு கண்ணாக காணும்படி உங்களுக்கு கிரியைகளாய், உங்களுக்கு நன்மைகளாய் அவர் வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஜெயித்து விட்டார். ஜெயங்கொண்ட தேவன் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டார். இவ்வளவு காலம் கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் மட்டும் ஏதோ ஒரு ஆளுகை ஆழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் கிறிஸ்து தான் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் இந்த பூமியில் இருந்த இந்த ஆளுகையை அவர் ஜெயித்தார். ஜெயித்தபடியினால் தான் அவர் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயம் கொண்டவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயம் கொண்டு இப்ப ஜெயம் கொண்டு என்ன செய்தாராம்? எபிரேயர் 10:12 வாசிப்போம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றென்றைக்கும், சதா காலமும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம். அவர் சகல பாவங்களுக்காகவும் தம்மை தாமே பலியாக செலுத்தி அவர் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுங்க தேவனுடைய வலது பாரிசத்துல. 13 வாசிப்போம். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஏனென்று சொன்னா இங்க பார்க்கிறோம், இனி அவர் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய சமூகத்துல? அப்ப ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் காத்து கொண்டிருக்கிறாராம். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும். அப்படியானால் யார் இந்த சத்துருக்கள்? அவர் யாரை கொண்டு பாதபடியாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
அப்ப யார் அவருடைய சத்துருக்கள் யார்? அதை யார் அவருடைய பாதபடியாக்கி போட வேண்டும்? யார் பாதபடியாக்குவார்கள்? பாதபடியாக்குறேன்னு சொன்னா அவர் சத்துருவை பிடிச்சு கொண்டு வந்து, நாங்கள் தேவன் என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு ராணுவத்தில் வந்து ஒரு யுத்த வீரன் நின்றானா இருந்தால் எதிர்மறையில் இருப்பவனை கொள்ள வேணும், யுத்தத்தில் மேற்கொள்ள வேணும். மேற்கொண்டு வந்தால் தான் அதிகாரிக்கு அவன் யுத்தத்தில் ஜெயம் கொண்டான், யுத்தத்தில் வெற்றி பெற்றான், யுத்தத்தில் போராடினான் என்பதின் அடையாளம். அதே போல இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். எப்படி என்று சொன்னா, தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டு. யார் இதை பாதபடியாக்கி போடுவார்கள்? அவர் யார் எதிர்பார்த்து காத்து கொண்டு? அவர் தானே வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் அந்த பாதபடி ஆக்கி போடுகிறதற்கான அந்த அதிகாரத்தை அவர் வந்து ஜெயமெடுத்து எங்களுக்கு தந்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமையா? யோவான் 1ஆம் அதிகாரம். அவருடைய நாமத்தை சுவாசிக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். வாசிமையா இருக்கா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். இயேசு கிறிஸ்து அவர் தான் இந்த பூமியை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தவர் என்றதன் ஒரே ஒரு அதிகாரம் உடையவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த பூமியில மரணத்தை ஜெயித்தவர் ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு நபர் மனுஷனாக வந்து பூமியில் மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய நாமத்தை மட்டும் விசுவாசிக்கிறவன் தான் யாராம்? தேவனுடைய புத்திரர் ஆகும்படிக்கு அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப கிறிஸ்து இயேசு என்ன செய்தார்? தேவனுடைய பிதாவினுடைய சகல காரியங்களை அறிந்தவராய், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராக இந்த பூமியில் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. எல்லாருக்குமே இந்த காரியம் தெரியும். மரணம் ஆண்டு கொண்டிருந்த மரணத்தின் அதிகாரி பிசாசானவர் தேவனுடைய சித்தத்தின்படி தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தால் அந்த மரணத்தையும் பிசாசையும் ஜெயித்து தேவனுடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதான் எபிரியர் 10:13. ஆனபடியினால அவர் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருந்தவர் பூமியில எங்களுக்கு என்ன ஒரு அதிகாரம் தந்திருக்கிறார் என்று சொன்னா, அவர் ஜெயித்தவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஜெயித்தவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தான் பிதாவின் பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இல்ல, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் தான் பிதாவினுடைய பிள்ளைகள். அவர்கள்லாம் பிதா என்று சொன்னா பரலோகம், பரலோகத்தின் தேவன். நாங்கள் எல்லாரும் பரலோகம் போக முடியாது. எத்தனை பேர் இந்த உலகத்துல கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கலாம், எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கூடாக நாங்கள் அவரை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? பிதாவின் பிள்ளைகளாக முடியும், தேவனின் பிள்ளைகளாக முடியும். அவர்களுக்கு தான் பிள்ளைகள் என்று சொன்னால் பிதாவோடு கூட உட்காரும் அதிகாரம் உண்டு. எல்லாருக்கும் இல்ல, கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு இல்ல. கிறிஸ்துவின் நாமத்தினால கிறிஸ்துவை போல இருக்கிறவர்களுக்கு தான் என்ன நடக்கும்? பிதாவின் பிள்ளைகளும் பரலோகமும் உண்டாகும். ஆகவே கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்தில் அவர் பார்த்து இருக்கிறாராம். பார்த்து கொண்டு யார் 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 என்னுடைய காரியமாய் போவார், யார் என்னுடைய சத்துருக்களை எனக்கு பாதபடியாக்கி போடுவார்கள் என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனபடியினால இன்றைய நாட்களிலும் அவர் உயிர்த்தெழுந்த நாமத்தினால நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மீது நாங்கள் விசுவாசம் கொண்டவர்களாய் வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னுமாக தேவனுடைய பிள்ளைகளாகி இன்னுமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வைத்ததான அவருடைய சத்துருக்களை நாங்கள் பாதபடி ஆக்கி போடத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நாங்கள் வாசிப்போம் லூக்கா 10:19.
நான் வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் 12 சீசர்களையும் கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா அதிகாரம் கொடுக்கிறார். அவர் அதிகாரம் உடையவர். இந்த பூமிக்கு வந்து சகலதும் அவர் சகல வல்லமைகளையும் மேற்கொண்டேன் என்று சொன்னா வல்லமைகளையும் மேற்கொண்டா ஒரு துரைத்தனமான வல்லமைகள், அழிவின் வல்லமைகள், சேதப்படுத்துகிற வல்லமைகள், துன்பத்தை கொடுக்கிற வல்லமைகள், வேதனையை கொடுக்கிற வல்லமைகள், அப்படிப்பட்ட சகல வல்லமைகளையும் ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படியான வல்லமைகளுக்கு எதிராக தேவன் பிதாவினுடைய நாமத்தினால அவைகளுக்கு விடுதலை கொடுத்து எதிர்த்து நின்று அதிலிருந்து மீட்பு கொடுத்தார். அப்படியே சீசர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த அதிகாரத்தின்படி இந்த சீசர்கள் போய் ஊழியம் செய்தார்கள். ஆனால் பாருங்க, பரிபூர்ணமாக ஆண்டவர் எங்கே அவர்களை பலப்படுத்துகிறார் என்று சொன்னா மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு பாருங்க. ஓகேயா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து. இதை எப்ப சொல்றார் ஆண்டவர்? உயிர் தெழுந்து. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து எப்படியா இன்றைய நாளிலும் அவர் மரணத்தை வென்று அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சீசர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமியில ஆண்டு கொண்டு இந்த பூமியை அழிவுக்குள்ளாக ஜனங்களை அழிவுக்கு நேராக, அக்கினிக்கு நேராக, நரகத்துக்கு நேராக நடத்தி கொண்டு அழிவுக்கூடாக கொண்டு போய் கொண்டிருந்தான அந்த 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 அதிகாரத்தில் இருந்து என் ஆண்டவருக்கு அந்த அதிகாரத்தை ஜெயித்தபடியினால் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உடையவராக சீசர்களுக்கு வந்து சொல்லுகிறார், இதோ நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் தான் அந்த அதிகாரத்துக்கு பாத்திரன். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். அந்த மரணம் பிசாசானவன் மரணத்தின் அதிபதி, கடைசி சத்துரு மரணம். அப்ப மரணத்தின் அதிபதியானவனை என் ஆண்டவர் ஜெயித்து விட்டார். அந்த ஜெயித்த அந்த அதிகாரத்தோடு அவர் இப்பொழுது சீசர்களுக்கு வந்து சொல்லுகிறார், இன்னுமாக அந்த உரிமையோடு வந்து சொல்லுகிறார், இதோ எனக்கு அதிகாரம் கொடுக்கிற உரிமையோடு என்னென்னு சொன்னா, அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவரை பார்த்த சீசர்கள், அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆண்டவர். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை இன்னுமாக உறுதிப்படுத்த அவர் சொன்னார். மத்தேயு 16 சொன்னார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று சொல்லி. மத்தேயு 16 பேதுருக்கு சொல்றார். அது முதல் பாருங்க 16:21 அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலைந்து 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப அவர் ஏற்கனவே சொன்னார், நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி பல பாடுகள் பட்டு நான் மரித்து எழுந்திருப்பேன். அந்த ஆண்டவர் மரித்து சீசர்களுக்கு வந்து உறுதிப்படுத்துகிறார். ஏண்டா அவங்களுக்கு சொன்னவர் இல்லை, அவர்களுக்கு தானே சொன்னவர், வேற யாருக்கு சொல்லல தானே. அவங்களுக்கு சில ரகசியங்கள் தம்மோடு கூட இருந்த சீசர்களுக்கு சொன்னார். அந்த ரகசியத்தின் அது வெளிப்பாடாக அதை நடத்தி முடித்தவராக அவர் வந்து சீசர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். சொன்ன செய்து முடிச்சேன். அதே போல அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தேன். நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு போங்கள். போய் என்ன செய்யுங்கள்? நீங்கள் சீசராக்குங்கள். சீசராக்கி அவரை ஏற்றுக்கொண்டால், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? சீசரானவர்கள் கிறிஸ்துவை போல கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். அப்ப யாரெல்லாம் இந்த அதிகாரத்தின்படி இந்த அதிகாரத்தை எடுத்தவர்களாக இயேசு எனும் நாமத்தில் மட்டும்தான் இந்த அதிகாரம் கீழ்ப்படியுமே என்று சொன்னால், பிசாசை ஜெயித்தவர் அவர்தான். பிசாசை ஜெயித்தவர்
அவர்தான். அவர் பாருங்க, யோவான் 1:1 பாருங்கய்யா, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1 பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. கீழே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப எங்களுக்கூடாக அந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாங்கள் எங்களை கொண்டு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தார் என்று சொல்லி போட்டு நாங்கள் அவர் இல்லாமல் அந்த அதிகாரத்தில் செயல்பட முடியாது. அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணினால் மட்டுமே அந்த சத்தியம், அவர் அதுதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையினால் நாங்கள் அவருடைய சகல கற்பனைகளையும் அவருடைய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இதில் எழுதி வாழ வேண்டும் என்று எழுதி இருக்கிறாரோ அந்த வாழ்க்கையின் அந்த அபியாசத்தை நாங்கள் எங்களுக்குள் கொண்டிருக்கும் பொழுதுதான் அதுதான் இந்த சத்தியம். அப்ப கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் பண்ணினார். அந்த வாசம் பண்ணின தேவன் இப்பொழுது எங்களுக்குள் இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் இப்பொழுது எங்களுக்குள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின்படி நாங்கள் அவர் எவ்விதமாக இந்த உலகத்தை ஜெயித்தாரோ நாங்களும் அவ்விதமாக இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்று சொன்னால் இந்த பூமியில் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வாழ்ந்தவர்கள் மரணத்தை ஜெயித்திருக்கிறார்கள். எவ்வளவோ காரியங்களை ஆண்டவருக்கு மேலாக செய்யவில்லை, அதில் எழுதப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல தம்மை விசுவாசித்தவர்களை கொண்டு ஆண்டவர் செய்திருக்கிறார். பாருங்க, கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தால் நாங்கள் எப்படியான காரியம் வந்தாலும் நாங்கள் அதற்கு சோர்ந்து போக மாட்டோம், அவைகளுக்கு நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் ஒரு காரியம் இல்லை, எங்களுக்கு மேலான ஒரு லோகம் உண்டு. ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் அழிய போகிறது. பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. சுற்றி பாருங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் அழிவுக்கு ஏதுவாக கோடரியானது மரத்தின் அடியில் வைக்கப்பட்டிருந்தால் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், முடிவு வந்து விட்டது என்று சொல்லி, வெட்டப்பட போகிறது என்று சொல்லி. கோடரி பக்கத்துல தான் இருக்கு, எடுத்து வெட்ட கன நேரம் இல்ல. அந்த குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது அந்த குறுகிய காலம் தான் இந்த குறிப்பிட்ட காலம். இந்த குறிப்பிட்ட காலத்தில் நாங்கள் எவ்விதமாக இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் மீட்கப்படுவதற்கு ஏதுவான அந்த வழியை தேடி நாங்கள் அதை கண்டடைந்தோம். ஆனால் நாங்கள் அந்த வழியின் பலனை நாங்கள் சென்றடைவோம். அந்த வழியினூடாக போக வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலும் நானே வழியும் சத்தியமும் என்று சொன்னவர். அவர் கிருபையினாலும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே இன்னைக்கு உயிர் தெழும்பி அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையின் வடிவாக என்ன உயிர் தெழும்பி அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருந்தால் நான் அதற்கு ஒரு விளக்கம் சுருக்கமாக சொல்லுகிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். நாங்கள் பாருங்க, கடவுள் அவர் ஆவியாய் இருக்கிறார். மனிதன் மனுஷ ரூபத்துல இருக்கிறார். அப்ப மனுஷனு கூடாக நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோம். எப்படி என்று சொன்னா பாருங்க, எங்களுடைய சிந்தனை இருக்குதானே. இப்ப அண்ணன் 2 பேருக்குமா சொல்றாரு, எங்களுடைய சிந்தனையினூடாக எங்களுடைய நினைவினூடாகத்தான் மனுஷன் செயல்படுகிறார். இந்த மாம்சம் இயங்குகிறது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு கூடாக என்னத்தை சிந்திக்கிறோமோ என்னத்தை செயல்படுத்துகிறோமோ அதனூடாகத்தான் மனுஷன் இயங்குகிறார். ஆனா பாருங்க, நாங்கள் இந்த மாம்சத்துல நாங்கள் முடமாயி போனோமா இருந்தால், அதாவது மரித்து போனோமா இருந்தால் மனுஷன் செயல்பட முடியுமா? முடியாது. அப்ப எங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு ஜீவன். அந்த ஜீவனை நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. அந்த ஜீவனை பார்க்க முடியாது. அந்த ஜீவன் என்னவா இருக்கிறது? ஆவி போயிட்டு என்று சொல்லுவோமே, ஜீவன் போயிட்டு என்று சொல்லுவோமே. பார்க்கிறீங்களா தானே? போன அப்புறம் இருக்கிறது தான் சரீரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஜீவன் தான், ஆவிதான் எங்களுக்குள் வாழ்கிறதான மனுஷன். அந்த மனுஷன் தேவன் மனுஷ சாயலாக உண்டாக்கி அவர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் ஜீவனாக. நாசியில சுவாசத்தை அவர் ஊதினார் மனுஷனுக்குள். நீங்கள் வேதத்தை ஆரம்பத்திலிருந்து வாசிச்சீர்களா இருந்தால் இந்த கதை, இந்த சரித்திரத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். மனுஷனுக்குள் சுவாசமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய சுவாசம், தேவனுடைய ஆவி. அப்ப அந்த சுவாசத்தை நாங்கள் கண்ணால பார்க்கிறோமா? இல்ல. ஆனா நாங்க சுவாசிக்கிறோம். இப்ப மூக்குக்கு முன்னால கைய வச்சா எங்களுக்கு தெரியுது சுவாசிக்கிறோம் என்று சொல்லி. அதே போலதான் கடவுளுக்கு உருவம் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் தான் எங்களுக்குள் இருக்கிறார். அதேதான்
கடவுள் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்தார், அவர் மரித்தார் அந்த மாம்சத்தின் இருந்த இந்த மனிதனை மீட்கும்படியாக. இப்பொழுது அவர் மரித்து ஜீவனோடு இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் இப்பொழுதும் ஆவியாக எங்களுக்குள் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ற மட்டும்தான், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள். அப்ப தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனிதனுக்குரிய சகலத்தையும் நிறைவேற்றி விட்டார். நிறைவேற்றி தேவன் இப்பொழுது அந்த குமாரன் வலது பாரசத்தில் இருக்கிறார். அவர் இப்ப எங்களுக்குள்ளாக அவர் தேவன், அவர் ஜீவாதிபதியா, அவர் ஆவி எங்கேயும் இருக்கும். ஒரு மனிதனா இருந்தால் குறிப்பிட்ட இடத்துலதான் இந்த சரீரத்தினால இயங்க முடியும். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியை தொழுது கொள்ளுகிறவன் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி இருக்குது. என்ன சொன்னா, இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே தேவனை அறிய வேணும், எல்லாரும் மனம் திரும்ப வேணும். எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கிறதான சுவாசம் தேவனுடையது. அதனால் எல்லா மனிதனும் மனம் திரும்பி அந்த தேவன் கொடுத்த அந்த சுவாசத்தை மீட்டுக் கொள்ளும்படி, தேவன் கொடுத்த அந்த ஆவியை காத்து கொள்ளும்படி ஆண்டவர் இன்றைய நாளிலும் அவர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். அவருடைய சித்தம் இன்றைய நாளில் ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பதை தேவனுடைய சித்தம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒருவனும் அழிந்து போவதை தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. அதனால் இந்த நாட்களில் ஒரு சிறிய கூட்டம் தான், நாங்கள் மனுஷரை எங்களை பார்க்காதீங்க, ஆனால் இந்த இதெல்லாம் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க பாருங்க, அந்த தேவனை நோக்கி பாருங்க. அவரை நாங்கள் காண்பிக்கிறோம், கிறிஸ்துவை காண்பிக்கிறோம். பாருங்க, இந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வாரதுக்கு, தேவனை காண்பிக்கிறதுக்கு ஒரு சரீரம் வேணும், ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவி செயல்படுகிறதற்கு ஒரு சரீரம் தேவை. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வாரதுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதுதான் யாரு? மரியாளின் கற்பம் தேவைப்பட்டது. அவர் இந்த பூமிக்கு வாரதுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதே போலதான் பிசாசும் செயல்படுகிறதுக்கு ஒரு சரீரம் தேவை. என்ன? பிசாசும் ஒரு ஆவி, அவனுக்கும் உருவம் இல்லை, ஆவிகளுக்கு உருவம் இல்லை. அப்ப அவனுக்கும் சரீரம் தேவை. ஆதலால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மரியாள் பாருங்க, இந்த பூமியில அந்த மரியாள் இந்த பூமியில தேவன் வெளிப்படுகிறதற்கு, தேவாதி தேவன் இந்த பூமியில வெளிப்படுகிறதற்கு ஒரு பாத்திரமாயிருந்தார், ஒரு பாத்திரமாயிருந்தார். அந்த காலங்கள்ல இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள் மூலமாக எழுதப்பட்டிருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். அப்ப அந்த காலத்துல அந்த கன்னிகைகள் எல்லாம் எப்படி இருந்தாங்களாம்? குமாரன் என்று கர்ப்பத்தில் பிறப்பார், கர்ப்பத்தில் பிறப்பார், கர்ப்பத்தில் பிறப்பார். அந்த கன்னிகள் எல்லாம் பரிசுத்த தேவன் என்னுடைய கர்ப்பத்தில் பிறப்பார் என்று சொல்லி பரிசுத்தமாக காத்து கொண்டிருந்தார்களாம். கற்புள்ள கன்னிகளாய் காத்து கொண்டிருந்தார்களாம். அந்த காத்து கொண்டிருந்ததான அந்த காலத்துலதான் இந்த மரியாளுக்கு யோசேப்பு என்ன செய்யப்படுகிறார்? நிச்சயிக்கப்படுகிறார். என்ன சொன்னா, இதெல்லாம் காலம் எல்லாம் அளவாக தேவன் ஒவ்வொன்றையும் சரியாகத்தான் செய்வார். ஏன்னா ஒரு மரியாள் கர்ப்பவதியானால், ஒரு கன்னிகை கர்ப்பவதியானால் உலகத்தில் வாழ முடியாது, சமுதாயத்தில் வாழ முடியாது. அதே நேரம் எல்லாம் சமமாக போக வேண்டும். அதனால் அந்த கர்ப்பவதியான கன்னியான அந்த மரியாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். தேவன் இந்த பூமிக்கு வாழ்வதற்கான ஒரு பாத்திரம், ஒரு வழியாக அவர் தெரிந்து கொண்டார். அந்த பாத்திரத்தின் ஊடாகத்தான் என்ன செய்கிறார்? தேவன் இந்த பூமிக்கு தம்முடைய குமாரனை வெளிப்படுத்துறார். ஒரு மாம்சத்தினால் பாருங்க, மரியாளுக்கு ஒரு கணவனை நிச்சயிக்கப்படுது. அந்த நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பும் அந்த மரியாளும் ஒன்றிணைய குடும்பமாக இணைக்க முதலாகவே பரிசுத்த ஆவியினால் அவள் கற்பம் தரிக்கிறாள். தரிச்சுதான் குமாரன் பிறக்கிறார். பிறந்த பிறகுதான் அவர்கள் குடும்பமாகி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆகவே இந்த தேவன் இந்த பூமியில் பரிசுத்த தெய்வமாக வாழ்வதற்கு மரியாளை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார். அந்த பாத்திரம் தான் என்ன? மரியாளை வழிக தயவு செய்து மன்னிச்சு கொள்ள வேண்டும். மரியாள் கடவுள் இல்ல, அவருடைய நாமத்தை அந்த கிறிஸ்துவாய தேவன் அவர் தான் இந்த பூமியை ஜெயித்தார். அந்த ஜெயம் எடுத்த அந்த தேவனை, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய நாமத்தை விசுவாசித்தவன் தான் பரலோகத்தின் பிதாவின் பிள்ளையாக முடியும். ஆகவே இந்த மரியாளுக்கு தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. என்னன்னு சொன்னால், அவள் காத்திருந்தாள், தன்னுடைய கற்பத்தை காத்து கொண்டாள். அப்போ அவளுடைய தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைத்தது. அப்பதான் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே
வாழ்க வாழ்க. இப்பொழுதும் கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போட பிதாவின் ஏற்கனவே பிதாவினுடைய சித்தத்தை முழு உலகத்தையும் ஆட்டி படைத்ததான எல்லா பிசாசின் வல்லமைகளையும் தந்திரங்களையும் அழித்து போடும்படி குமாரன் மரியாளின் மூலமாக அவர் வெளிப்பட்டார். மரியாள் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவளாய் இருந்தார். அதே போல இன்றைய நாளிலும் கிறிஸ்துவானவர் இருக்கிறதான இந்த பூமியின் முடிவு பரியந்தம் யாரெல்லாம் தேவனுடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் எந்த பாத்திரம் தகுதியா இருக்கிறது என்பதை என் ஆண்டவர் தேடிக்கொண்டு திரிகிறார். யார் மூலமாக என் கர்த்தர் மரியாதை போல ஒரு பாத்திரமாக எங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தேடும் பொழுது அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டாம். அப்படி ஒரு கிருபை தான் எங்களுக்கு கிடைத்தது. அந்த கிருபை தான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார் ஆண்டவர். அந்த கிருபையினூடாகத்தான் இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த சத்தியத்தை தான் எப்படி மரியாள் அந்த கிருபை கிடைத்தபடியினால் தேவனுடைய வார்த்தையை ஏற்று அந்த கிறிஸ்துவை இந்த பூமிக்கு ஜனிப்பித்தாலோ அதே போல நாங்களும் எங்களுடைய இந்த வார்த்தையாய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவராய் அவரை நாங்கள் விசுவாசித்தால் அவருக்காக நாங்களும் மரியாதை போல கிறிஸ்துவை பிறப்பிக்க முடியும். கிறிஸ்துவை பிறப்பிக்க முடியும். எப்படி? நாங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவை போல நாங்கள் வாழ்ந்து எங்கள் மூலமாக இந்த சத்தியத்தை நாங்கள் சொல்லும் பொழுது கிறிஸ்துவை சொல்லும் பொழுது கிறிஸ்துவை எங்களுடைய சாயல் மூலமாக காண்பிக்கும் பொழுது அப்ப என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவை பிறப்பிக்கிறோம். ஒவ்வொரு நபரும் மனிதனுக்குள் ஆனந்தும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. நான் ஒவ்வொரு சரீரம் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள் வாழுகிற ஆவிக்கு உருவம் இல்லை, ஆத்துமாக்கு உருவம் இல்லை. ஆகவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை கற்பந்தரித்தவர்களாக கிறிஸ்து எங்களுக்கூடாக பிறக்க வேண்டாம். கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் என் ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் அவருடைய சத்துருக்கள், ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவை அறியாமல் சத்துருவானவன் பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறதான எல்லா காரியத்திலும் இருந்து நாங்கள் கிறிஸ்துவை பிறப்பிக்கிறவர்களாக கடந்து போகும் பொழுது கிறிஸ்துவை காணுகிறவர்கள் அவருடைய வெளிச்சத்தில் ஊடாக அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கும் பொழுது அந்த இருளில் இருக்கிறவர்கள் யாவரும் என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவை கண்டடைவார்கள், வெளிச்சத்துக்கு வருவார்கள். மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு தேவன் என்ன செய்தாராம்? ஒளியாக வந்தாராம். அவர்கள் மெய்யான ஒளியை கண்டடைந்தார்கள். மெய்யான ஒளியை கண்டடைந்தார்கள். அப்போ இந்த உலகத்துள் மரணமான ஒரு இருள் கட்டி வைத்திருக்கிறது. அந்த மரண இருளில் இருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படிக்கு அந்த வெளிச்சத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அநேக சத்தியங்கள் இருக்கு. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லலாம். ஆனால் அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? உயிர்த்தெழுந்தார் இப்ப இங்கே என்ன செய்கிறார்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் நாங்கள் அவர் ஏன் உயிர்த்தெழுந்தார்? உயிர்த்தெழுந்தவர் அதுக்கு பிறகு ஒரு முடிவை கட்டி இருக்கலாம் தானே. ஏன் இவ்வளவு காலம் தாமதிக்க வேண்டும்? இப்பொழுதும் நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இதுதான் ஐயா, இதுதான் சத்தியம். அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய காரியமாக அவருடையதான அந்த நோக்கம் அவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறதான யார் எல்லாம் தேவனுடைய புத்திரர் ஆக வேண்டும் என்று சொல்லி பிதாவின் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ அவர்களை எங்களை கொண்டு கிறிஸ்துவை ஆகிய அவரை நாங்கள் சுமக்கிற பாத்திரங்களாக அன்று மரியாதை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி அவர் இந்த பூமிக்கு எவ்வளவாக தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல நாங்களும் அவர் பாத்திரமாக நாங்கள் வெளிப்பட வேண்டாம், நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதேதான் பேதுரு செய்தார். பேதுருக்கு 10:16 அதிகாரத்திலேயே பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பூலோகத்தில் நீ எதை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறியோ பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். வாசிப்போம் 10:16. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். என்ன இருக்குது?
பரலோகத்தின் திறவுகோல், அதிகாரம். திறவுகோல் அடைக்கப்பட்டிருக்கிறது எல்லோ, முதல்ல சொன்னோம், ஒன்று மறைக்கப்பட்டிருக்கிறது எல்லோ. இந்த மறைவான ஒரு அத்தாரிட்டி, அதிகாரத்தை என் ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்லுகிறார். இதோ என்னன்னு சொன்னால், பேதுரு ஏற்கனவே பேதுரு தான் அறிக்கை இடுகிறார், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. அந்த வெளிப்படுத்தல் பிதா அவருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இயேசுவே சாட்சி சொல்லுகிறார். ஆனபடியினால ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. பேதுருக்கு சொல்ற, பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. என்ன சபையானது பேதுருவின் ஊடாக ஒரு சபை பிறப்பிக்கப்பட போகிறது. அந்த பிறந்த சபையை தேவனுடைய நாமத்தினால அஸ்திவாரம் போடப்பட்டால் அது அந்த சபையானது தேவனுடைய பிள்ளைகள் சபையானது தேவனால் கூடி தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மறுபிறப்பாக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள்லாம் சபை. அந்த சபையை பாதாளத்துக்குரியதான எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. பேதுருக்கு சொல்லுகிறார், அந்த சொல்லிப்படுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் பரலோகத்தில் அந்த சபையை பரலோகத்தில் கொண்டு போய் நீ சேர்ப்பதற்கான திறவுகோலை உனக்கு தருவேன், அதிகாரத்தை தருவேன். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பேதுருவுக்கு சொல்லுகிறார், அதிகாரத்தை தருவேன் என்று சொல்லி. அப்ப இதுல இன்னொரு ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மறைவான ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூமியிலே பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்க்கப்படுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கு, ஏற்கனவே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க இருக்கிறது தான் தேவன் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து திறவுகோலை கொடுத்துட்டு சொல்றார், அங்க இருக்குது, நீ இங்க செய், அங்க இருக்கு, நீ இங்க செய், அங்க கட்டப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக முன்குறித்தாரோ தேவனுடைய சிங்காசனத்தை தேவனுடைய சமூகத்தில் அவர் அங்க கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதே தேவன் பிதா வெளிப்படுத்தினார் பேதுருவுக்கு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி. அந்த தேவன் இப்பொழுது கிறிஸ்து பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் அதிகாரம் தருகிறேன், நீ இங்கே என்னென்னலாம் செய்கிறது ஏற்கனவே பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப நீ இங்க திருச்சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதபடிக்கு நீ சபையை கட்டுவாய் என்று சொன்ன வார்த்தை ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவானவர் பரலோகத்தில் கண்டுவிட்டார். பூலோகத்தில் எதையெல்லாம் பிசாசானவன் கட்டி வைத்திருந்தானோ அதை கிறிஸ்து இயேசுவானவர் பரலோகத்தில் அவர் கட்டினதை அவர் கண்டுவிட்டார். அதனால தான் அவனுக்கு அதிகாரம் கொடுக்க, ஏற்கனவே அது கட்டப்பட்டாச்சு, ஏற்கனவே அது அங்கு பிசாசு கட்டமைக்கப்பட்டாச்சு. அதனால் நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன், நீ அதை போய் செய். அதேதான் பேதுரு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 9:36 வசனம், யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் எனும் அர்த்தம் கொண்டு தவித்தால் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரிகைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். இது கதை என்னன்னு சொன்னா, இந்த தொத்தால் என்ற ஒரு சீசி என்ன மறுத்து விட்டார். இவள் சீசியா இருக்கிறாள் சொல்லி வேதமே எங்களுக்கு காட்டுகிறது. தேவனுடைய ஊழியக்காரி இயேசுவுக்கும் சீசர்களுக்கு ஊழியம் செய்த ஒரு சீசி. அப்ப இந்த தொத்தால் என்ன செய்து விட்டால், மறித்து விட்டாள். இவள் மறித்து எல்லாரும் பொடியாக என்ன செய்து விட்டாங்க, அவள் மேல் வீட்டறையில அவளை படுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் அவளை அடக்கம் பண்ண அந்த அவர்களுக்கு முடியவில்லை. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். அப்போ அவளுடைய அந்த நற்கிரியைகளும் தர்மங்களையும் கொண்டுதான் அவளுடைய நற்குணங்கள் அந்த கூட இருந்தவர்களுக்கு அவளை அடக்கம் பண்ண விருப்பம் இல்லை. அப்ப பேதுரு அடுத்த கிராமத்துல இருக்கிறார், ஜோப்பா பட்டணத்துல அவர் இருக்கிறார். அவர் சீசர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த சீசியோடு கூட இருந்தவர்கள் ஆள் அனுப்புகிறார்கள். இப்படி தொத்தால் மறித்து விட்டால் நீர் வர வேண்டும் என்று சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள். பாருங்க, பேதுரு ஆள் அனுப்ப, மறித்து விட்டால் என்று ஆள் அனுப்ப பேதுரு பார. ஏன்னு சொன்னா பேதுருக்கு தெரியும் அவள் ஒரு சீசி, அவள் தான தர்மங்களை செய்து கொண்டு வந்தாளாம். தான தர்மங்களையும் அவள் நற்கிரியைகளையும் செய்து கொண்டு வந்தாள். ஆகவே
அவள் என்ன செய்தாலும் இந்த உடைகள் செய்கிறவளாய் இருந்தாள். அவள் அப்படி ஒரு உடைகள் செய்கிறவளாய் இருந்தாலும் அநேக தான தர்மங்களையும் நற்கிரிகளையும் செய்தவள் இந்த பேதுரு கேள்விப்பட்டிருப்பார். அந்த ஊழியம் செய்த ஒரு சீசி. ஆகவே அந்த சீசியை அந்த ஒரு 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 எந்த விதத்துல மனுஷனால புறக்கணிக்கப்படாம தனியே இருக்கிறான். தொத்தால் என்றவள் தனியே இருக்கிறான். ஆனால் அந்த அந்த அவளுடைய மரணத்தை தேவன் விரும்பவில்லை. தேவன் விரும்பவில்லை. இந்த மரணத்தை தேவன் விரும்பாதபடியினால் அந்த கூட இருந்தவர்களுக்கு சிந்தனை வருகிறது. பாருங்க, இது மனுஷனால முடியாத மரணத்திலே உயிர்த்தெழுப்ப கிறிஸ்துதான தேவகுமாரன் அவர் செய்தார். ஆனா பேதுருவை பாருங்க, இந்த கூட இருந்தவர்களுக்கு அந்த சிந்தனையை போட்டு அவளை மேல் வீட்டறையில கிடத்தி வைத்துட்டு பேதுருவை கால் அனுப்புறாங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து சகலவற்றிலும் 3000 பேரை ரட்சித்தவர், 5000 பேரை ரட்சித்தவர்கள். இந்த அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து மரித்தோரை உயிர்த்தெழுப்பும் பொழுது இந்த பேதுரு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர். அப்ப பேதுரு வந்தால் இவர் உயிர்த்தெழுப்ப கூடும் என்று சொல்லி இந்த சீசர்களுக்குள் இருந்த விசுவாசத்தை பாருங்க. அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை யார் கொடுத்தது? தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகவே நாங்கள் உங்களுக்குள் இருக்கிறதானே எந்த காரியமா இருந்தாலும் எதுவும் மரித்து போவதில்லை. எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் என் மனித பார்வைக்கு மரித்ததான் போய் முடியும். முடிந்து விட்டது என்று சொல்லுவார்கள், இனி நிகழாது என்று சொல்லுவார்கள், இனி நீ எழுப்ப முடியாது என்று சொல்லுவார்கள், பாடி போய் விட்டது என்று சொல்லுவார்கள், உன்னுடைய விளக்கு அணைந்து விட்டது என்று சொல்லுவார்கள், மூடி வைத்திருப்பார்கள், கல்லை புரட்டி வைத்திருப்பார்கள், எழுப்ப முடியாதபடிக்கு முன்னாக தடைக்கல்லை வைத்திருப்பார்கள், நீங்க நகர முடியாதபடிக்கு. இல்லை, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவர் நோக்கம் வைத்தபடியால் தான் இன்றைய நாளிலும் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை குறித்து மறைக்கப்பட்ட உங்களுக்கு முன்பாக என்னென்ன நன்மையின் காரியங்கள் இருக்கிறதோ அவர் அறிவார். உங்களால் இந்த தொத்தால் எழுந்திருந்தால் இன்னும் அவர் அநேக தர்மங்களை செய்வார், இன்னும் அநேக நற்கிரிகளை செய்வார். அப்ப கடவுளுக்கு தெரியும், நீங்கள் இந்த இடத்துல இருந்தா வந்து தேவனை ஏற்றுக்கொண்டால், தேவனுடைய புத்திரரா இருந்தால், தேவனுக்கு சீசர்களா இருந்தீர்களா இருந்தால் உங்கள் மூலமாக என்னென்ன நன்மைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயனாக முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்து இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார், உங்களை இந்த சமூகத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு நீங்க முற்றுப்புள்ளி போடாதீங்க, உங்களுக்கு நீங்க முடிவு கட்டாதீங்க. முடிவு ஒரு மரணம் ஒரு முடிவில்லை, உங்களுடைய சிந்தனை ஒரு முடிவில்லை. ஒரு நாளும் எங்களுக்கானது நாங்கள் முடிவு கட்ட கூடாது. பாருங்க, இன்னொரு வசனத்தை நாங்க வாசிச்சா அது இன்னும் ஒரு கிளியர் ஆகும். அதோட நாங்க முடிச்சு கொள்வோம். ரோமர் 6:13 வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்க, இந்த 6ஆம் அதிகாரத்திலேயே முழுக்க இதுதான் வருது. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக நாம் உயிர்த்தெழுதலில் அடையாளமாக இருப்போம். அதே போல பாருங்க, அடுத்ததும் வருது, அவருடைய கூட பிழைத்து இருப்போம். எல்லாமே மரணமும் உயிர்த்தெழுதலுமா இந்த 6ஆவது அதிகாரம் ஃபுல்லாகவே வருது. ஆனால் இந்த 13வது வசனத்துல பாருங்க, அந்த நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக. அப்ப எது ஆயுதம்? ஜெயிக்கிறதற்கு எது ஆயுதம்? அப்ப எங்களை ஜெயிக்க முடியாதபடிக்கு எது கட்டி வைத்திருக்கிறது? அவயவம். இந்த மாமிசம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாதபடிக்கு எங்களுக்காக நாங்க எங்களுக்குள்ளேயே ஒரு வேலியை போட்டு, எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு வட்டத்தை போட்டு, இதுதான் உனக்கு முடியும், நீ உன்னுடைய வாழ்வு இவ்வளவுதான், உனக்கானது இவ்வளவுதான், சுற்றும் சூழல் எல்லாம் சொல்லும். நாங்கள் எங்களுடைய சிந்தனை கூடவே நாங்கள் முற்றுப்புள்ளி போட்டு வைத்திருப்போம். ஆனால் இந்த அவயவத்தை விட்டு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இது எல்லாம் என்னவா? அநீதியின் அவயவங்களாக நாங்கள் செயல்படக்கூடாது. என்னன்னு சொன்னா, இந்த பூமியில நடக்கிறது எங்களுக்கான ஒரு எதிர்மறையான காரியம் எல்லாம் அநீதி, மற்றவர்களுக்கு எதிர்மறையான
காரியத்தை விளைவை ஏற்படுத்துகிறதா இருந்தால் அது அநீதி. அப்ப அநீதியின் காரியங்களுக்கு இந்த அவயவங்களை பயன்படுத்தாமல் மரியாள் என்ன செய்தால் தன்னுடைய சரீரத்தையே, தன்னுடைய அந்த கற்பமான கற்பு நிறைந்த அந்த கற்பத்தையே கிறிஸ்துவுக்காக அவள் அந்த அவயவத்தை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை பிறப்பித்தது போல நாங்களும் எங்கள் அவயவங்களை, இந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்காக நீதியின் அவயவங்களாக, நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இதுதான் ஆயுதம், இதுதான் சத்துருவை ஜெயிக்கும். கிறிஸ்துவோடு கூட தேவன் கொண்டவர்களாக அவரோடு கூட நாங்கள் பரத்து தேவனுடைய புத்திரராய் நாங்கள் இருக்க முடியும். அப்பொழுதுதான் என்னவாம், கிறிஸ்துவின் நோக்கம் நிறைவேறும். என்னுடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் காத்து கொண்டிருக்கிறார். அந்த காத்து கொண்டிருக்கிறது அந்த எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவேறும். அப்பொழுது இந்த பூமி ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் இந்த காலம் சமீபமாய் இருக்கிறது, கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. அவருடைய காரியமாய் யார் போவார் என்று சொல்லுகிறார். அவருடைய இருதயம் கொதிக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் நீங்க வந்திருக்கிறீங்க, யாரும் கலங்க தேவையில்லை. பாருங்க, நீங்கள் ஆண்டவருக்காக நீங்க எழும்பும் பொழுது கர்த்தர் எப்படியான காரியங்களை செய்வார் என்று சொன்னா பாருங்க. ஒரு பவுலும் சீலாவும் என்ற ஊழியக்காரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த சிறையில் இருந்து அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறையாரும் துதிப்பார்களா? துதிக்க மாட்டார்கள். ஆனால் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டு அஸ்திவாரங்கள் எல்லாம் அதிர்ந்ததாம். அந்த காலத்து அஸ்திவாரங்கள் பெரிய அஸ்திவாரங்கள், இங்க அடிச்சு பாத்தீங்கன்னாலே பெரிய பெரிய அஸ்திவாரமா போட்டிருப்பாங்க. அவரை துதித்தவள யார் இந்த அஸ்திவாரத்தை உடைச்சது? கர்த்தர், உயிர்த்தெழுந்த தேவன், அவருடைய வல்லமை. அவர் அஸ்திவாரத்தை புரட்டி போட்டார். அதே போல உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த காரியமா இருந்தாலும் எதுவும் நிலை நிற்காத அந்த ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை பிரட்டி போடுவார். அதே போலதான் பாருங்க, செங்கடல் பிளந்தது. எப்படி செங்கடல் பிளக்குமா? ஒரு கடல் வழிவிடுமா? இல்லை. யார் பிளந்தது? மோசே கோலை நீட்டுகிறார். ஆனால் தேவனுடைய கரம் அந்த கோலாக முன் நின்று அந்த தேவகரம் தேவ ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட செங்கடலையும் வழிதிறக்கப்பட்டது. உங்களுக்கு முன்பாக எந்த காரியமும் அடைக்கப்பட்டதா தடை பண்ண முடியாத கர்த்தர் உங்களோடு நின்றால் சகலதும் வழிவிடும். அதே போல பாருங்க, நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக முடியாதுன்னு காத்திருக்கிறீங்களோ, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் 100 வயதில் கற்பம் பிள்ளை பெறுகிறான். 90 வயதான சாராள் மூதாட்டி அவள் கற்பம் தரித்து பிள்ளை பிறக்கிறாள். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் விசுவாசமாய் இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முடியாத அந்த காரியத்தை முடிய பண்ணுவார். பாருங்க, இறுதியாக அப்படி என்று சொன்னால் துளிர்க்கு ஆண்டவற்ற சமூகத்துல வந்து நீங்கள் எந்த சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டு நான் ஒரு வெறும் கோல், இனிமேல் துளிர்காது என்று சொல்லி, இனிமேல் அந்த கோல் என்று சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னா அது காஞ்சு போனா பிறகு அந்த கோல் என்று சொல்லுகிறது. அந்த கோல் துளிர்காது என்று சொல்லி எரிந்து விடுவார்கள். ஆனால் இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உயிர் தெழுந்த தேவன், இதோ அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்கு கூடாக உங்களுடைய சகல வாழ்விலும் துளிர்விட செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், பலன் கொடுப்பீர்கள், பூமியை பலனால் நிரப்புவீர்கள். சகல அடைக்கப்பட்ட கதவும் துறக்கப்படும். எந்த அஸ்திவாரத்தையும் அவர் புரட்டி போடுவார், எந்த தடைக்கல்லையும் அவர் அகற்றி போடுவார். எந்த சங்கடலும் வழியாய் உங்களுக்கு தடையாய் நிற்க முடியாது. ஆண்டவர் வழி திறந்து உங்களை செல்ல வேண்டிய வழிகளில் சென்றடைய பண்ணி அடைய வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் உங்களை அடைய பண்ணுவார். அதனால் இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பேர் பேராய் முகமுகமாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமை சகோதரன் அண்ணன் இந்த நாளில் புதிதாய் வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்ததன் பலனை உங்களை காண செய்வார். தேவனுடைய வீடு ஏற்பட்ட
தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ. பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். ஏல் பெத்தேல் தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல் வானம் திறந்த இடம். எங்கே நீர் தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏல் பெத்தேல் தேவனுடைய வீடு, எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றீ, பலுகி பெருகுவாயன்றி. ஜாதிகள் உன்னிலிருந்து எழும், ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஏல் பெத்தேல் ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது. மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல் வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.